காலை வணக்கம். அடையாள ஆள் அணிவகுப்பு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கேசஸில் குறிப்பாக ராபரி, மர்டர் இந்த மாதிரி கேஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களோ சாட்சிகளோ இந்த குற்றச்சாட்டப்பட்டவர்கள் முன்னே அவங்க தெரியாத காரணத்தால் அவர்களை வந்து நீதிமன்றத்தை அது வந்து சிறையில் வந்து அவங்க கைது செய்யப்பட்ட பிறகு அவங்கள வந்து அடையாள அணிவகுப்பு நடத்தி அதை அடையாளம் காட்ட சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அடையாளம் காட்டுறது வந்து ஒரு நடுவர் முன்னால் காட்டுறதுனால அது எப்படி காட்டப்பட வேண்டும் என்பது தான் அது விதி. அதை வச்சு எப்படி நம்ம தடுக்கலாம். எல்லா வழக்குகளையுமே இப்போ நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அக்யூஸ் எங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடையாளம் காட்டினாங்க, இங்கே வந்து நீதிமன்றத்தில் இங்கே வந்து நடுவர் முன்னாடி அவங்க ஈஸியாக அடையாளம் காட்ட முடியுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீடியாக்கள் இவங்க வந்து அவங்க வந்து இந்த புலன் விசாரணையில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவர்களுடைய இடர்களால் பல சிக்கல்கள் இருக்குது. அதில் ஒன்று போட்டாக்களை போடுறது, எதிரிகளுடைய போட்டா வரலாறுலாம் போடுறது. இதனால் வந்து அதுவும் வந்து உங்களுக்கு சாதகமாக இதை விட்டுட்டு முக்கியமான தீர்ப்பு ஒன்று. இது வந்து ஏஆர் இது கிரேசன் நாயர் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2023 Part 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 50 சுப்ரீம் கோர்ட். கிரேசன் நாயர் vs ஸ்டேட் ஆஃப் கேரளா 2023 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 50 SC. இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தும்போது பிரிசன் மேனுவல்லையும் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸையும் அதர் கைட்லைன்ஸை வச்சு தான் நீங்கள் நடத்தணும். சஸ்பெக்ட்ஸ் அண்ட் நான் சஸ்பெக்ட்ஸ், சந்தேகத்துக்குரியவர்கள், சந்தேகத்துக்கு சம்மந்தப்படாதவர்கள், வழக்குக்கு சம்மந்தப்படாதவர்களோடு கலந்து வச்சு தான் இந்த அடையாள அணிவகுப்பு நடத்தணும். அப்படிப்பட்ட அவர்களை கலந்து வைக்கும்போது அவர்களுடைய வயது, அவர்களுடைய உருவம், உயரம், எடை, நிறம், தாடி, ஸ்கேர் என்றால் காயங்கள், சில குறிப்பிட்ட மார்க், மச்சங்கிச்சு உடலில் ஏற்படுகிற காயங்கள் என்ன, இது எல்லாமே சஸ்பெக்ட்டுக்கும் இருக்கணும், நான் சஸ்பெக்ட்டுக்கும் இருக்கணும். அப்படி நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அடையாள அணிவகுப்பு நடத்தலாம். அது வெறும் ஃபார்மாலிட்டிஸ் தான். அது வந்து ஏற்றுக்கொள்வதற்காக மிகவும் கடினம்னு இந்த உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. இந்த அடிப்படையில் இதை வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த வழக்குகளை நடத்துவீங்க என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.